ஹலோ அன்பான நேயர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப சத்தானது, சுவையானது, ஆரோக்கியத்துக்கு நல்லது. எது சொல்லுங்கோ? பார்லே வச்சு கதம்ப சாதம் பண்ணி காட்ட போகிறேன். யூஸ்வலாக அரிசியில் தானே பண்ணுறோம் கதம்புன்னா மல்டி கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் என்னவானா நீங்கள் நினச்சிக்கலாம். கதம்ப பூ ஃபேமஸ் இல்லையா? மல்டி கலரில் பூ சேர்த்துருப்பா. அந்த மாதிரி கதம்ப சாதத்தில் நிறைய கறிகாய் வச்சு பண்ணுறது ஹெல்த்தியான ஃபுட். இது நைவேத்தியத்துக்கு சூக்தமானது. யூஸ்வலாக கதம்ப சாதத்தை கோவிலில் பண்ணுறேன் பிரசாதத்துக்கு. ஆனால் நான் இன்றைக்கி பார்லே வச்சு பண்ண போகிறேன். கறிகாயில் எந்த வேணுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, மொச்சக்காய், வேர்க்கடலை எல்லாமே சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு, நூல்கோல், இது அதுன்ட்டு இல்லை, என்ன காய் வேணுமானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்லையே 5 to 6 hours ஆனாலும் ஊற வைக்கணும். அப்புறம் நான் இதில் துவரம் பருப்பு சேர்த்துல. நீங்கள் வேணும்னா துவரம் பருப்பு சேர்க்கலாம். நான் இன்றைக்கி மசூர் தால் சேர்த்துருக்கேன். அக்கா மசூர் தால்னு கிடைக்கும், முழுசாக இருக்கிறது, அதை சேர்த்துருக்கேன். 1 கப்பு பார்லிக்கு 1/2 கப்பு மசூர் தால். அப்புறம் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸை சேர்த்து குக்கரில் அந்த காய்கறி பார்லி அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3-4 விசில் குக்கரில் வச்சுட்டாக்கா சூப்பராக வெந்திருக்கும். மெயின் திங் பார்லியே ஒரு 5 to 6 hours ஆனாலும் ஊற வைக்கணும். ஓகே, ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் சூப்பராக நல்லா வரும். பாருங்கோ, ப்ரெஷர் அடங்கினப்புறம் திறந்து பார்த்தா எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி கதம்ப சாதத்துக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு வானலை வச்சுட்டு இதில் எண்ணெய் விடக்கூடாது, நெய்யில் தான் பண்ணணும். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு, நெய் காஞ்சின பிறகு ஒரு 10-12 முந்திரி பருப்பு, தாளிப்புக்கு கடுகு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அப்புறம் நான் இங்கே ஒரு வெங்காயம் நீளவாக்காக வெட்டிட்டு போட்டுருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிட்டு சீக்கிரமாக ஆகிடும். வெங்காயம் தெரியும் இல்லையா? ஒரு நிமிஷத்துக்கே அது வெந்துடும். அப்புறமா ஒரே ஒரு தக்காளியை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இதுதான் இப்போ மெயின் இன்க்ரீடியண்ட்டு. இது கதம்பு சாதத்துக்கு மசாலா பவுட்ரு. இந்த மசாலா பவுடர் உங்களுக்கு சாம்பார் பவுடருக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சாம்பார் பவுடர் தான் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இது எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சிடணுன்னா எனக்கு மெசேஜில் போடுங்க, நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பண்ணி காட்டுறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை நெஞ்சிட்டு அதோட ஜலும் கூட சேருங்க. துளியுண்டு ஜலும் சேர்த்துட்டா போதும். 1-1.5 டீஸ்பூனு கதம்பு சாதத்து மசாலா பவுடர் சேர்த்துட்டு, தேவையான உப்பு சேர்த்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தூள் சேர்த்துட்டு, வெல்லம் ஆப்ஷனல் கிடையாது, சேர்த்தா ஆகணும். ரொம்ப டேஸ்டியாக நல்லா வரும். இப்போ வெந்திருக்கிற பார்லி அரிசி, பருப்பு, கறிகாய் எல்லாம் வெந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டுதுன்னா சூப்பரான சுவையான கதம்ப சாதம் ரெடி. முடிஞ்ச அளவுக்கு அரிசிக்கு பதிலாக பார்லி அரிசி சேர்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் பிபி இருக்குதோ, சுகர் இருக்குதோ, உடம்பு எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவா கட்டாயமாக இந்த பார்லி சேர்த்துக்கோங்க. அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இதில். எவ்ரி வீடியோலையும் நான் கின்வா பற்றி, பார்லே பற்றி, சிறுதானியங்கள் பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம நேயர்களுக்கு ஒரு ரெசிபி காட்டி கொடுத்தாக்கா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவள் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு யூஸ் ஆகுது. ரெகுலராக ஃபுட்டு இருக்கலாம் சேம். இது கதம்பு சாதம் ஆகட்டும், புளியோதரை ஆகட்டும், எண்மிச்சிங்க ஒரே ஆகட்டும், எல்லாம் சேம். ஆனால் எதில் நாங்கள் பண்ணலான்னு நாங்கள் காட்டி கொடுத்தாக்கா உங்களுக்கு ஒரு யூஸ் ஆகுது இல்லையா? அதனால தான் நான் இதெல்லாம் செஞ்சு காட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி டெய்லி பார்க்கணுன்னாக்கா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜு, ஃபேஸ்புக் பேஜு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். யூடியூப்பில் நீங்கள் எதானா இதை பார்த்துட்டு இருந்ததுனாக்கா அமுதம் நித்தியம் சேனல் பேர், அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனத்தனே உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதான கரெக்ஷன் இருந்தாலும் கூட நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எதான ரெசிபி செஞ்சு காட்டணுன்னாக்கா எனக்கு கமெண்ட்ஸில் சொன்னாக்கா எனக்கு அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வருதுன்னாக்கா நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை பாய்.